வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து என்னோடய ஒர்க்கில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருப்பா. சரி வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் பார்ப்போம். இப்போ தான் நம்ம ஹீரோயினை சொல்லுவாள். அந்த பிம்பிள் விஷயத்தில் வந்து அங்கே என் கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் மேனேஜர் முன்னாடி வந்து வேணும்னே பேசி என்னை மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்பா. மேனேஜ்மெண்ட்டும் இப்போ வந்து என்னை வந்து ரிசைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்பா. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில், உனக்கு ரிசைன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீ ரிசைன் பண்ணிடு அப்படின்பா. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின்னு சொல்லுவாள், நான் ரிசைன் பண்ணிட்டேன், யார் இந்த வீட்டை பார்த்துக்கிறது, நம்ம பணத்துக்கு எங்கே போகிறது, இந்த காலத்துலலாம் வேலையை தேடி போகிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லுவாள். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ ரிசைன் பண்ணுன்னு நினச்சின்னா ரிசைன் பண்ணிடு, இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து மேயரை வந்து காப்பாற்றினேன்ல ஹாஸ்பிட்டலில், அவர் வந்து எனக்கு ஒரு கிளினிக் வந்து வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அந்த கிளினிக்காக நான் வந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறேன், நீ வந்து எனக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்பா. மணியை பற்றி கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினும், அவன் என்னை சமாதானப்படுத்த பார்க்குறானே, என்னை கன்ஃபர்ம் பண்ண பார்க்குறானான்னு சொல்லிட்டு யோசிப்பாள். அதை சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ, சரி நான் போய் தூங்க போகிறேன், நீயும் போய் தூங்கு, சீக்கிரம் தூங்குறது தான் உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடும். அப்போ தான் நம்ம ஹீரோயின், இத்தனை நாள் நான் தான் அவனை சரியாக புரிஞ்சிக்கலையா, எனக்கு இப்போ அவங்ககிட்ட சாரி கேட்கணும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாள். அடுத்த நாள் காலையில் வந்து எல்லோரும் வந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப திடுதுப்புன்னு வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கதவை டொப்புன்னு தட்டிட்டு இருப்பாள். நம்ம ஹீரோவும் அரை தூக்கத்துலேயே வந்து திறப்பாப்பில். திறந்த உடனே யாரான்னு பார்க்குறப்ப தான் தெரியுது நம்ம ஹீரோவுக்கு வந்து அது வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு நின்றுக்கிட்டு, நீ ஏன்டா இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க, என்னை உள்ளே விட்றா அப்படின்னு சொல்லி கத்துவா. கத்துற உடனே வந்து நீ நகர போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. கேட்ட உடனே தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, இவன் ஹீரோவை வந்து ஸ்கூல் டேஸ்லலாம் அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் அமைதியாக நிற்கிறாப்புல. அப்போ தான் அவன் வந்து சைங்கின் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. அதை கத்தி முடித்த உடனே எல்லோரும் வந்து கிளம்பி காரில் வந்து எல்லோரும் ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. எங்கே நம்ம இப்போ போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. இதை கேட்ட உடனே அவளும் சொல்லுவாள், இது நான் சீக்ரெட், நான் அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து அங்கே போயிட்டுருப்பாங்க. எல்லோரும் அந்த இடத்துல போனதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல காரை நிறுத்திட்டு இறங்கி பார்க்கும்போது தான் தெரியும், அந்த சிட்டிலே மிகப்பெரிய பில்டிங் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். அந்த மிகப்பெரிய பில்டிங் இருக்கிற இடத்துல இன்றைக்கி வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது, அந்த ஆக்ஷன் வந்து ஒரு ஸ்டோன் ஆக்ஷன். சரி வாங்க எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாள். அப்போ தான் வந்து அவளோட ஃப்ரெண்டு சொல்லுவாள், பின்னாடி வந்துருக்கிறவனும் எங்களோட டிரைவர் தான், அவன் எங்கள் கூட தான் வந்திருக்கான், அவனே உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே வந்து லிஃப்ட்டில் ஏறி உள்ளே போவாங்க. உள்ளே போன உடனே அவன் வந்து எல்லாத்தையும் அறிமுகம், இதுதான் இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் இந்த சிட்டியில் நடக்கிறதுல, இந்த ஸ்டோன் ஆக்ஷன் வந்து நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இல்லை 10 மடங்கு கூட கிடைக்கும், தோற்றிங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எல்லோரும் அந்த ஸ்டோன் ஆக்ஷன் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, இப்போ அவளுக்கு ஒரு ஸ்டோன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றா, நீ அதுக்கு பே பண்ணவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவளுக்கு வாங்கணும்னா நான் அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். அதை சொன்ன உடனே வந்து அவன் வந்து டேரெக்டாக போயிட்டு ஹீரோயின் கிட்ட, அவன் உனக்காக ஒரு ஸ்டோன் வாங்கி கொடுக்குறான், உனக்கு வேணுன்ற ஸ்டோனை வந்து சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல ஒரு ஆறா இருக்கிறத வந்து கவனிப்பார். அந்த இடத்துல இருக்கிற ஒரு கல்லில் வந்து ஒரு ஆறா இருக்கும். அந்த ஆறா வந்து நம்ம ஹீரோவோட ஆறாவோட உடனே மேட்ச் ஆகிருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த கல் வந்து நம்ம ஆறாவோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுக்குவார். அதே சமயத்தில் தான் அந்த இடத்துல ஆக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட 50,000 60,000ன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் விட்டுருப்பாங்க ஒவ்வொரு கல்களையும். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அதெல்லாம் எதையுமே கண்டுக்காமல் அந்த இடத்துல இந்த சின்ன கல் எடுத்து எனக்கு இந்த கல் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். இது வெறும் ஒரு சாதாரண கல் தான், நீங்கள் இதை வந்து எவ்வளோக்கு வேணுமாலும் எடுத்துக்கலாம், இப்போதைக்கு இதோட மினிமம் ரேட் வந்து ஒரு 100 யுவான் தான், வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்கெட்டை நல்லா தேடி பார்த்து கடைசியில் சில்லற காசெல்லாம் எடுத்து போட்டு ஒரு 100 யுவானை கொடுத்துருவாப்புல. இப்போ எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுங்கள், இதை கட் பண்ணுறதுக்கு அப்படின்பாங்க. அப்போ தான் இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லுவாள், இவன் பாரு வெறும் ஒரு கல்லை வாங்கிட்டு அதை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 100 யுவானை வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு இருப்பான். இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். குயின்லின், நீ இப்போ கம்மிட்டு இருக்க போறியா இல்லையா, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே அசிங்கப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருப்பாள். அப்போ தான் அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்டோனை வந்து ஃபுல்லாக கட் பண்ணுவாள். கட் பண்ணுறப்ப அது ஃபுல் க்ரீனாக இருக்கும். ஃபுல் க்ரீன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் திரும்பி பார்க்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அது ஃபுல் க்ரீனா, இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு ராக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லோரும் வந்து அங்கே இருக்கிற ராக் எல்லாத்தையுமே வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்துட்டு, ஹே ஹேண்ட்ஸம் உங்கள்கிட்ட இருக்கிறத என்கிட்ட கொடுத்தா நான் உனக்கு 3 lakhs கொடுக்குறேன், 5 lakhs கொடுக்குறேன் எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் 5 மில்லியன் கொடுக்குறேன், கிட்டத்தட்ட 50 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்ணாடி போட்டுக்கிட்டு வரும். அப்போ தான் அவன் சொல்லுவான், இந்த ஜேடோட விலை கிட்டத்தட்ட வந்து 50 லட்சம், நான் உனக்கு 50 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, இவர் தான் கிங் ஆஃப் ஜேட் நம்ம சிட்டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ சொல்லுவோம், இது என்னோடது கிடையாது, இது என் ஒய்ஃபோடது, எதாக இருந்தாலும் அவங்ககிட்டே பேசி, ஏன்னா இந்த ஸ்டோனை வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுப்போம். நம்ம ஹீரோயினை அதை வாங்கி பார்த்துட்டு என்னடா சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு, இந்த ஜேடு வந்து ஒரு நல்ல ஜேடு தான், ஆனால் இதை வந்து நல்லவங்க கைக்கு தான் போகணும், உங்களுக்கு தான் இதை வந்து அதிகமாக தெரிஞ்சிருக்கு, இதை பற்றி நீங்களே இதை வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு 55 மில்லியன்ஸுக்கு வந்து இந்த ஜேடை வந்து விற்றுருவா. இந்த ஜேடை விற்றதுக்கப்புறமே ஓகே நான் இதை வாங்கிக்கிறேன், என் அசிஸ்டன்ட் வந்து இதை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, அவங்களே உனக்கு வந்து இந்த அமௌண்ட்டையும் பே பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டவனு சொல்கிறான். இதை சொல்லி முடிச்ச உடனே உன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு வந்து இந்த ஜேடை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு, இந்த ஜேடை பார்த்துட்டு இது வந்து நல்லதா இல்லை கெட்டதான்னு சொல்லிட்டு உன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்பான். இது ஒரு சாதாரண கல் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான்.
குயின்லின் இப்படிலாம் சொல்லாத, அதுக்குள்ளே என்ன வேணுமானாலும் இருக்கலாம், இதெல்லாம் எக்ஸ்பெர்ட் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். சரி சரி இதெல்லாம் வெட்டி பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பட்டையை கொண்டு போய் வெட்டுங்கன்னு சொல்லுவாள். இவன் எப்படியும் தப்பாக தான் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சொல்லிகிட்டு இருப்பாள். அப்போ தான் வந்து அந்த கல்லை வெட்டி பார்க்கும்போது அது ஒரு சாதாரண கல்லாக இருக்கும். சூப்பர் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பட்டம் ஒன்று சொல்லுவாள். சொல்லி முடிச்சோடனே நீ என் கூட வந்து வேலைக்கு வந்துடுறியா, எங்கள் இடத்துல வந்து நிறைய பொசிஷன்ஸ் எல்லாம் காலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடும். நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து அப்படின்னு சொல்ல வருவான். அப்போ தான் வந்து எதுக்குமே வந்து டைரெக்டாக ஆன்சர் பண்ண வேணாம், கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்பான். அப்போ தான் கூட இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அப்பான்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, அவனை ஏன்ப்பா நீங்கள் வேலைக்கு கூப்பிட்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. எல்லோரும் சரி முடிஞ்சதுக்கப்புறம் அவள் வந்து அவங்க அப்பா கூடயே போயிடுவான். இவங்க 2 பேரும் தனியாக வந்து காரில் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கேட்பேன், உனக்கு இந்த ஸ்டோன்ஸை பற்றிலாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட்டு நான் புக்கில் படித்தது தான், வேணும்னா நீயும் படித்து கற்றுக்கோ, நான் வேணும்னா உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். பொய் சொல்லாத என்கிட்ட, இத்தனை நாளாக நீ வெறும் ஒரு ஊமை மாதிரி தானே என்கிட்ட நடிச்சிட்டு இருந்தேன், உனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரியும் நடிச்சிட்டு இருந்தேன் அப்படிமா. இதை கேட்டு நம்ம ஹீரோ என்னடா சொல்கிறதுன்னு யோசிப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோயினே திருப்பி சொல்லுவாள், திரும்பி எப்போ இது மாதிரி என்னை வெளியே கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அடுத்த சனிக்கிழமை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதை கேட்டவுடனே இவனுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பா. ஓகே கைஸ், அடுத்து என்ன நினச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம்.